அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் சுற்றம் தழால் என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். பொற்களத்து பெய்த புலி உகிர் வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரார் கைத்து உண்டலின் உப்பிலி புற்கை உயிர்போல் கிளைஞர் மாட்டு எக்கலத்தானும் இனிது. அற்புதமான பாடல். இதில் என்ன சொல்கிறாரு நாலடியார்? நாம் யார் வீட்டில் சாப்பிட்ணும், எது நல்ல உணவு என்று மிக அழகாக சொல்கிறார். பொன் கலத்திலிட்ட புலி நகம் போன்ற வெண்மையான சோற்றை சர்க்கரையுடனும் பசும் பாலுடனும் சேர்த்து அன்பில்லாதவரிடம் பெற்று உண்பதை விட என்னவா பொன் தட்டா வெள்ளை விளையல்னு சோறா புலி நகம் போல் இருக்குதான் அந்த வெள்ளை. புலி நகம் மிக வெண்மையாக இருக்கும். அப்படி புலி நகம் போன்ற வெண்மையான சோறு, சர்க்கரை சேர்த்து பசும்பாலும் சேர்த்து அற்புதமான உணவு. ஆனால் கொடுப்பவர் யார்? அன்பில்லாதவர்கள். ஆக இப்படிப்பட்ட நல்ல விருந்து உணவு, அந்த உணவை அன்பில்லாதவரிடம் பெற்று நாம் உண்பதை விட எது சிறந்ததா? உப்பில்லாத புல்லரிசி கூழை உயிர் போன்ற சுற்றத்தாரிடம் பெற்று எந்த கலத்தில் இட்டு உண்டாலும் அது இனியது ஆகும். இது கூழ். அந்த கூழுக்கு உப்பு கூட இல்லை, உப்பு இல்லாத கூழ். ஆனால் ரொம்ப அன்பாக நம்மளை கூப்பிடுறாங்க, முகம் மலர்ந்து கூப்பிடுறாங்க, அகமலர்ந்து கூப்பிடுறாங்க. வாப்பா, நம்ம வீட்டில் சாப்பிடுப்பா என்று ஒரு கோலையில் கூழ் கொடுக்குறாங்க. அதில் உப்பு இல்லை. ஆனால் அந்த உப்பில்லாத கூழ் குடிப்பது எந்த கலத்தில் இட்டாலும், அங்கே பொன் தட்டு, இங்கே அலுமினிய தட்டு, அது விலை உயர்ந்தது, இது விலை ரொம்ப குறைந்தது. ஆக அந்த பொன் தட்டு உணவை விட இந்த அலுமினிய தட்டு உணவு நாம் சாப்பிட்றது சிறந்தது. என்ன காரணம்? அங்கே எல்லாம் இருக்கிறது, அன்பு இல்லை. இங்கே எதுவும் இல்லை, தரமில்லை, ஆனால் அன்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பான உணவுதான் சிறந்தது. அப்படிப்பட்ட அன்புள்ள உறவினர்கள் வீட்டில் தான் நாம் போய் சாப்பிட வேண்டும். அப்போ என்ன, எந்த உணவு சிறந்தது? அது அன்புள்ள சுற்றத்தாரிடம் நாம் உண்ணுகின்ற கூழாக இருந்தாலும் அதுதான் சிறந்த உணவு. எதைவிட அன்பில்லாதவரிடம் நாம் சாப்பிடுகின்ற விருந்து உணவை விட இந்த கூழ் உணவே சிறந்தது. அப்போ நம்ம எங்கே சாப்பிட்ணும்? நல்ல அன்பான சுற்றத்தார் வீட்டில் தான் சாப்பிட்ணும். அவங்க கொடுக்குற உணவு தான் அது கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தாலும் அதுதான் நமக்கு இனிமை பயக்கும், இனிமை பயக்கும். இதே கருத்தை தான் விவேக சிந்தாமணி கூட நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமுடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே. அதே கருத்து நாலடியார் என்ன சொன்னாரோ அதே தான் விவேக சிந்தாமணியும் நமக்கு சொல்லுகிறது. நல்ல முகமலர்ந்து
அகமலர்ந்து உப்பில்லா கூழ் கொடுத்தா கூட அது என்னவா? முகமலர்ந்து அகமலர்ந்து உப்பில்லா கூழ் கொடுத்தாலும் அது எதற்கு சமம்? அமிர்தமாகுது, அமிர்தமாகுது. இன்னொரு வீட்டில் மா பலா வாழை பால் சோறு நல்ல விருந்து உணவு, ஆனால் முகம் கடுகடுப்பாக இருக்குது, சிடு சிடுன்னு பார்க்குறான். பார்க்குறப்பவே நமக்கு பயமாக இருக்குது. சே, இந்த வீட்டிலே சாப்பிட போகிறோன்னு. அவனுக்கும் இந்த படுவாவி நம்ம வீட்டில் சாப்பிட வந்துட்டானே, அந்த முகத்திலே தெரியுது. அன்பு இல்லை, முகம் மலரல, உள்ளம் மலரல. ஆக ஆனால் சோறு மா பலா வாழை பல காய்கறிகள் பல இனிப்புகள் எல்லாம் இருக்குது. பால் சோறு நல்லது தான், ஆனால் அன்பு இல்லாத அந்த உணவை நம்மால் சாப்பிட முடியாது. விவேக சிந்தாமணி சொல்லுது, அதை பார்த்தாலே நம்ம இருக்கிற பசி இன்னும் மேலே அதிகமாகும். சாப்பிட முடியாது. ஒரே காரணம், அன்பு இல்லை. ஆக சான்றோர் பெருமக்களே, நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அன்பான உறவினர்கள் வீட்டில்தான் நாம் சாப்பிட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் கொடுக்கிற உணவு தரம் குறைவாக இருந்தாலும் அது அமிர்தத்துக்கு சமமாகும். ஆக அப்படிப்பட்ட வீட்டில் நாம் சாப்பிடுவோமா? நன்றி, வணக்கம்.